ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லையா? ஸோ ஹஸ்பண்ட் வந்து காரசாரமாக ஏதாச்சும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து சிக்கனில் வந்து டிக்கா தான் பண்ணியிருந்தேன். இது என்னடா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணலையேன்னு நீங்கள் யோசிக்க வேணாம். நான் வந்து செய்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா அப்போ ஆட் பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது வந்து சூப்பராக இருந்தது சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். சைட் டிஷ்ஷு வந்து கொஞ்சம் செய்கிறதுனால நான் வந்து டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். முட்டையில் வந்து உடச்சி ஊற்றி எக் ட்ராப் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த கிரேவிக்கு வந்து சிம்பிளாக வந்து தோசை தான் பண்ணியிருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டில் டின்னர். இப்போலாம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து சில நாள் வந்து போட முடியல. பட் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக இனிமேல் வரும். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் டிமார்ட் ஷாப்பிங்கில் காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த கண்டெய்னர் தான். இது வந்து நல்லா இருக்குது. தண்ணிலாம் வந்து போகிறது இல்லை. உள்ள வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு சிக்கன் டிக்கா வந்து நான் வந்து ஓடிஜியில் தான் பண்ணியிருந்தேன். ஓடிஜியில் ரொம்ப லேட் ஆச்சு. அதனால திடீர்னு வந்து தவாக்கு வந்து மாற்றிட்டேன். இன்னும் ஏர் ஃப்ரையரில் செஞ்சாலுமே 30 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குட் நைட்.